அரங்கத்திலே தாளங்கள் போடும் நல்ல மரங்கொத்தி அரங்கத்திலே தாளங்கள் போடும் தந்தனன்ன தானனன்னே தானனன்ன தன்னானே தன்னனன்ன தானனன்னே தானனன்ன தன்னானே தன்னானே தானனன்னே தானனன்னானே தன்னான தானனன்னே தானனன்னானே. வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழில்நுட்ப வளர்ச்சியை வெல்லும் மாநிலம். தொழில்நுட்பம் என்றால் என்ன? அறிவியலையும் பொருளியலையும் இணைத்து புதிய கருவிகளையும் கண்டுபிடிப்புகளையும் உருவாக்குவதே தொழில்நுட்பம் ஆகும். வாழ்வில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு இலக்கை அடைய ஒரு கருத்தை தெரிவிக்கும் திறன் தொழில்நுட்பம் ஆகும். தொழில்நுட்பம் வளர்ச்சியானது நாட்டின் ஒரு பாதியாகவே உள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியானது மருத்துவம், விவசாயம், செயற்கை நுண்ணறிவு போன்ற துறைகளில் பெரும் பங்கு வகிக்கிறது. மனிதனின் சிந்தனைகளில் உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவே தொழில்நுட்ப வளர்ச்சியை வெல்லும் மாநிலம் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஆகும். செயற்கை நுண்ணறிவானது அமெரிக்க கணினி விஞ்ஞானி ஜான் மெக்கர்சி என்பவரால் உருவாக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு என்பது மனிதர்களுக்கும் இயந்திரங்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு ஒன்றே ஆகும். படைப்பாக்க திறனை செயற்கை நுண்ணறிவின் மூலம் இயந்திரங்களும் மேற்கொள்ளும் நடைமுறையே செயற்கை நுண்ணறிவு ஆகும். எனவே செயற்கை நுண்ணறிவு என்பது தொழில்நுட்பமானது. They are doing their fashion show parade, and the first is Dia as book fairy, second is Adil, பணிவோடும் கனிவோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேட்டுமா நகரில் அறிவியல் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கும் புத்தகத் திருவிழாவில் நாளும் பாரதியின் பாட்டை இசைத்து மகிழ்வித்த எனது அன்பு மாணவ நண்பர் சக்திவேலை பாராட்டி ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக அளிக்க இருக்கின்றேன். அதற்கு முன்பு அவரை பற்றிய ஓரிரு வரிகளிலே கூற விரும்புகிறேன். பரிசு முகமது அன்ஃபாஸ். ஓகே, மூன்றாம் இடம், செகண்ட் பிரைஸ். மூன்றாவது பரிசு முகமது அன்ஃபாஸ் நாதர், ஹோலி ஏஞ்சல்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மலப்புரம். அடுத்து 9-10 பிரிவுகளில் முதல் பரிசு ஷரிகா, அம்பாள் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். Amrin Sharika, am I correct? Okay. Ambal Metric Higher Secondary School. இரண்டாம் இடம் தனலட்சுமி கே, மகாஜனா ஹையர் செகண்டரி ஸ்கூல். மூன்றாம் இடம் சபரி ஸ்ரீ ஹோலி ஏஞ்சல்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். மூன்றாம் இடம் சபரி ஸ்ரீ. அடுத்து 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பிரிவுகளுக்கானது அர்ச்சனா, கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், புஜங்கனூர். அர்ச்சனா முதல் இடம். இரண்டாம் இடம் சுடர்மதி, மகாஜனா ஹையர் செகண்டரி ஸ்கூல், சுடர்மதி இரண்டாம் இடம். அடுத்து கையெழுத்து போட்டி மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்றது. இங்கு பதிவு செய்துள்ள மாணவர்களின் பெயர்களை நான் வாசிக்கின்றேன். பரிசுகளை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக ஓவிய போட்டி 1 முதல் 3 வகுப்புக்கு முதல் பரிசு சுபிக்ஷா, ஒயிட் ஈகிள் பப்ளிக் ஸ்கூல். சுபிக்ஷா முதல் இடம், ஒயிட் ஈகிள் பப்ளிக் ஸ்கூல். மூன்றாம் இடம் மௌலிகா, PUPS மேடூர், PUPS மேடூர். அடுத்து கையெழுத்து போட்டி, தமிழ் கையெழுத்து போட்டி 4 மற்றும் 5ஆம் வகுப்புகளுக்கானது. மூன்றாவது பரிசு ரோஹிணி, PUPS ரங்கம்பாளையம், PUPS ரங்கம்பாளையம். எந்த ஸ்டாண்டர்ட்பா?
பேர் என்ன? அடுத்து இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங். எந்த வகுப்பு? ஓகே. அடுத்து ரிஸ்மி எஸ்ஆர் 4 மற்றும் 5 வகுப்பு பிரிவுகளுக்கானது விஜயலட்சுமி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரிஸ்மி 2வது பரிசினை பெறுகிறார். நன்றி. நன்றி. நிகழ்ச்சிகள் தொடர்கிறது. புத்தக திருவிழாவிற்கு வந்திருக்கும் அன்பான பெருமக்களுக்கு என் முதற்கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேட்டுப்பாளையத்தில் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நடத்தும் புத்தக திருவிழா இன்று 9வது நாளாக மிகச் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கல்வியாளர்களும் எழுத்தாளர்களும் பேச்சாளர்களும் இங்கு வருகை தந்து புத்தக திருவிழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் பள்ளி மாணவர்களும் பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். இத்தருணத்தில் தலைமையேற்றிருக்கும் முனைவர் திரு திருநாவுக்கரசு ஐயா, மாநில தலைவர் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். முன்னிலை வகிக்கும் திருமிகு டி சங்கீதா தருண் ஏஜென்சிஸ் அவர்களையும், திருமிகு எஸ் ஜெயராம் அன்னை முதியோர் இல்லம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அவர்களையும், திருமிகு பி பாண்டிச்செல்வம் அண்ணாமலை கலர் லேப் அவர்களையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்கவிருக்கும் திருமிகு ஆர் சோமசுந்தரம் தாளாளர் விநாயகம் வித்யாலயா பள்ளி அவர்களையும், திருமிகு என் குமணன் நடராஜன் தலைவர் ரோட்டரி கிளப் காரமடை அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். துவக்க உரையாற்ற வருகின்ற டாக்டர் சசித்ரா தாமோதரன் எழுத்தாளர் சவிதா மருத்துவமனை அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். ஏன் படிக்க வேண்டும் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்ற வருகிறார் நமது இன்றைய நாயகியாக பட்டிமன்ற கதாநாயகி மொழியரசி பேராசிரியர் திருமதி பர்வீன் சுல்தானா அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய டிஜிட்டல் காலத்தில் குழந்தை வளர்ப்பு பெற்றோர்களின் அச்சங்களும் முரண்களும் தீர்வுகளும் என்னவென்பதை விளக்க வருகிறார் டாக்டர் சிவபாலன் இளங்கோவன் மனநல மருத்துவர் அவர்களையும், முனைவர் என் மாதவன் கல்வியாளர் எழுத்தாளர் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். பரிசளிப்பு விழாவிற்கு வருகை தரும் திருமிகு எஸ் ஆமினா பானு இம்கோ ஏஜென்சிஸ், திருமிகு கே மெஹரா தமிழ்நாடு அறிவியல் இயக்கம், திருமிகு ஜே கீதா தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். நன்றியுரையாற்ற வரும் திருமிகு கே உதயகுமார் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் சூர்யா மருத்துவமனை, தருண் ஏஜென்சிஸ், கிட்ஸ் கேம்பஸ், அண்ணாமலை கலர் லேப், மேட்டுப்பாளையம், டிம்பர் ட்ரஸ்ட். நூலை படி, காலை படி, மாலை படி, படிப்படியாக படி, புத்தகம் வாசிப்பு நமது சுவாசிப்பாக அமையட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். படிக்க வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் தான் இன்னைக்கு பேச இருக்கிறாங்க. இன்றைய நிகழ்வு ஏன் படிக்க வேண்டும், இவங்க வரவேற்புரையில் எஸ் கீர்த்தனா அவர்கள், வி நந்தனா ஸ்ரீ அவர்கள், ஜே கீதா அவர்கள். பரிசு வாங்கினவங்கெல்லாம் வீட்டுக்கு போகணும்னு நினைக்காதீங்க. நல்ல நிகழ்ச்சி. நம்முடைய பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்களுடைய பேச்சை நீங்கள் அனைவரும் கேட்க வேண்டும். எனவே பரிசு பெற்றவர்கள் இருக்க வேண்டும். அடுத்து இந்த புதையலை தேடி போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் இருந்தால் உங்களுடைய டோக்கனை
கொடுத்து அனைவரும் பரிசு பெற வேண்டும். இந்த புதையலை தேடி நிகழ்வில் கலந்து கொண்ட ஸோ எதுக்கு வாசிக்கணும் அப்படின்னா மேடம் கண்டிப்பாக நல்லா பேச போகிறாங்க, அதை நம்ம நல்லா கேட்க போகிறோம். ஆனால் ஒரு மகப்பேறு மருத்துவராக வந்து திருநாவுக்கரசு சார், ஒரு உளவியல் மருத்துவராக வந்து சிவபாலன் சார் ரொம்ப அழகான சில விஷயங்களை பகிர்ந்தாங்க. ஒரு மகப்பேறு மருத்துவராக வந்து நான் உங்ககிட்ட ஒரு சுதந்திரமும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது தான். ஒன்றே இருக்குன்னா இப்படி வரலாம், அது உங்கள் சுதந்திரம், இப்படி போகக்கூடாது என்பது சட்டம். சட்டத்திற்கு உட்பட்டது தான் இந்த ஜனநாயகம். சட்டத்தை மேலாக மதிக்கக்கூடிய, நீதிமன்றங்களை மதிக்கக்கூடிய ஜனநாயக நாட்டில், உலகத்திலேயே மிக அற்புதமான ஜனநாயக நாட்டில் நாம் வாழ்கிறோம். இந்த சுதந்திரத்தை எப்படி புரிந்து கொள்வது? இந்த சுதந்திரத்தை நம் குழந்தைகளுடைய மனதிலே எப்படி விதைப்பது? அது இதோ இந்த ஸ்கிரீனுக்கு அடிமையாயிடுச்சேங்க, அடிமையாயிடுச்ச. காலையில எழுந்திருச்சிடம் உடனே எதை தேடுறீங்க? ஏதோ கூத்த நாச்சா இருக்கா பாருங்க, கேட்ட உடனே சொல்றீங்க. தப்புனே தெரியல, அலாரம் வச்சுட்டு ஒருத்தர் தேடுவாராம். நான் சொல்லுகிறேன், நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ அடிமையாகாது. வாழ்க்கை ஒரு முறைதான். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அவ்வளவுதானே. Life is so simple and beautiful, but to understand the simplicity is not easy. If you want to understand the simplicity, just learn. படி, கற்றுக்கொள், தெரிந்துகொள். இப்போ தெரிந்துகொள், கற்றுக்கொள், அறிந்துகொள்னு நான் சொல்றேன்ல, இதற்கான அடிப்படையை சொல்றேன். இப்போ சமீபத்தில் இந்த போன் யூசேஜ்க்காக சில விஷயங்களை நான் சொன்னால் ஒழிய இந்த சமூகத்தில் கற்றல் நிகழாது. சுதந்திரமும் சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது தான். ஒன்றே இருக்குன்னா இப்படி வரலாம், அது உங்கள் சுதந்திரம், இப்படி போகக்கூடாது என்பது சட்டம். சட்டத்திற்கு உட்பட்டது தான் இந்த ஜனநாயகம். சட்டத்தை மேலாக மதிக்கக்கூடிய, நீதிமன்றங்களை மதிக்கக்கூடிய ஜனநாயக நாட்டில், உலகத்திலேயே மிக அற்புதமான ஜனநாயக நாட்டில் நாம் வாழ்கிறோம். இந்த சுதந்திரத்தை எப்படி புரிந்து கொள்வது? இந்த சுதந்திரத்தை நம் குழந்தைகளுடைய மனதிலே எப்படி விதைப்பது? அது இதோ இந்த ஸ்கிரீனுக்கு அடிமையாயிடுச்சேங்க, அடிமையாயிடுச்ச. காலையில எழுந்திருச்சிடம் உடனே எதை தேடுறீங்க? ஏதோ கூத்த நாச்சா இருக்கா பாருங்க, கேட்ட உடனே சொல்றீங்க. தப்புனே தெரியல, அலாரம் வச்சுட்டு ஒருத்தர் தேடுவாராம். நான் சொல்லுகிறேன், நல்ல பழக்கமோ கெட்ட பழக்கமோ அடிமையாகாது. வாழ்க்கை ஒரு முறைதான்.
சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. அவ்வளவுதானே. Life is so simple and beautiful, but to understand the simplicity is not easy. If you want to understand the simplicity, just learn. படி, கற்றுக்கொள், தெரிந்துகொள். இப்போ தெரிந்துகொள், கற்றுக்கொள், அறிந்துகொள்னு நான் சொல்றேன்ல, இதற்கான அடிப்படையை சொல்றேன். இப்போ சமீபத்தில் இந்த ஃபோன் யூசேஜ்க்காக சில விஷயங்களை நான் சொன்னால் ஒழிய இந்த சமூகத்தில் கற்றல் நிகழாது.